கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் உங்களை தொடர தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு அருமையான வார்த்தை. இதற்கு முந்தின பகுதியில உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு பூக்களை பாருங்கள் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அவை எல்லாவற்றையும் போஷிக்க செய்கிற நான், உடுத்து வைக்கிற நான், உங்களுடைய வாழ்வை குறித்து கரிசனை இல்லாதவனாய் காணப்படுவேனா என்பதுதான் ஆண்டுடைய வார்த்தையாய் காணப்படுவது. நீட் நாட் டு worry, கவலைப்படாதே. அப்படி யார்கிட்டயாச்சும் போய் நம்ம சொன்னோம்னாக்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம்னாக்க, என் கஷ்டம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஆண்டியிலிருந்து அம்பானி வரைக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு இந்த நாட்கள்ல சொல்லிவிடுவார்கள். கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கும் பொழுது அவரிடத்துல பாரங்களை இறக்கி வைத்து நாம் நிறைவுகளை காண வேண்டும். அவரிடத்துல இறக்கி வைத்து நாம் நிறைவுகளை காண வேண்டும். ஆண்டவரிடத்துல அருமையான செய்தியை ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த பொழுது அங்கு வந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டவருக்கு வந்த பொழுது கொடுக்க முடியும் என்கிற எண்ணமும் இருந்தது. வரி கட்ட வேண்டும் என்று வந்த பொழுது வரியை எப்படி செலுத்துவது என்பதும் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. சீடர்களை தெரிவு செய்யும் பொழுது யாரை தெரிவு செய்தால் நலமாய் இருக்கும் என்பதும் தெளிவாயிருந்தது. இன்றைக்கு என் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு வழிநடத்தலை வைத்திருக்கிறார். எதற்கு எப்படி திட்டமிட வேண்டுமோ, எதை எப்படி சாதிக்க வேண்டுமோ அதை சாதிப்பதற்கான வழியை ஆண்டவர் காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு மனிதன் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தானாம். இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்கும் பொழுது அவன் எதையும் வெளியே காண்பிக்காதபடிக்கு தன்னை ஒரு கருமையாக, உலோபியாக, கஞ்சனாக உலகத்துல காண்பித்து எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து விட்டான். எதற்கும் பணத்தை செலவு செய்ய மாட்டான். ஒரு நாள் வந்தது, அவனுடைய மரண நேரம் அவனுக்கு குறிக்கப்பட்டது. அவனை மரணத்திற்கு அழைக்கிற பொழுது அவன் சொன்னான், எனக்கென்று எதுவும் செலவு செய்யாதபடிக்கு நான் இவ்வளவு சேர்த்து விட்டேன். ஆகவே எனக்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் தாருங்கள். கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் இந்த பணத்துல ஒரு பகுதியாவது நான் செலவு செய்து விடுவேன். அதற்கு பின்பு நான் வருகிறேன் என்று சொன்னான். இவனை அழைத்து செல்ல வந்த மரண தூதன், உனக்கு அப்படி கொடுக்க முடியாது, வெகுவாக பேரம் பேசி கடைசியாக 1 நிமிட நேரம் தருகிறேன், அதற்குள் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள் என்று சொன்னான். அப்பொழுது அவன் எழுதின காரியம், இந்த உலகத்திலே நான் எவ்வளவோ சம்பாதித்து விட்டேன், ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீர்கள் எழுதுவதற்காக 1 நிமிடம் மட்டுமே எனக்கு கிடைத்தது. எதை கொண்டு என்று சொன்னான்? சேர்த்த பல கோடி சொத்துக்களை கொண்டு என்று சொன்னான். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த வாழ்க்கையை இறைவன் தரும் விதங்களில் இறை அனுமதியோடு அனுபவியுங்கள். கவலையை தவிர்த்து என் ஆண்டவர் நடத்துவான்கிற நம்பிக்கை வையுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை இந்த உலகத்துல அவர் படைத்த நோக்கம் படைப்புகளை கண்டு ரசிக்கவும், படைப்புகளோடு இரக்கமான உறவை ஏற்படுத்தி மகிழ்ந்து களிக்கூறவும், பணம் சேர்ப்பதற்கு அல்ல, பணம் சேர்ப்பதற்கு அல்ல. அந்த பணத்தின் மதிப்பீடை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் மிகவும் கேவலமாய் மாறி போகும். எதையும் அனுபவிக்காதபடிக்கு வாழ்க்கை இழந்து போக வேண்டாம்.
நான் இவை எல்லாவற்றையும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுவோம். என் ஆண்டவருக்குள் வாழ கவலைகளை களைந்து அன்பின் மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்கு நேராக எடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய ஜீவத்திலே கவலைகளற்ற வாழ்க்கை வாழ எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒப்பு கொடுத்து வாழ நீர் கிருபை பாராட்டும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, சுகவீனமாய் பலகீனமாய் இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரம் தாமே அவரை தொட்டு ஆசீர்வதித்து நிறைகளை கொடுத்து காத்துக்கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.